பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 9வது வசனம். யோபு 42:9 கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். முதல் அதிகாரத்தில் வாசிப்போமேயானால் சாத்தான் யோபை பார்த்தான். கடைசி அதிகாரத்தில் கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார். முதல் அதிகாரத்தில் சாத்தான் யோபின் மேல் கவனம் வைத்தான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ரெண்டு பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சாத்தான் யோபின் மேலே கவனம் வைக்கும் பொழுது அவனிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் எடுத்து போட்டான், உரிந்து போட்டான், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். ஆனால் இங்கே கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் சாத்தானுடைய பார்வைக்கும் மனிதனுடைய ஆண்டவருடைய பார்வைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசங்க. நாம் இன்றைக்கு யாருடைய பார்வைக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? சாத்தானை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நயவஞ்சகமாய் பேசுகிறவன். அவன் வஞ்சகமாக நம்மிடத்தில் வந்து விடுவான், நுழைந்து விடுவான். ஜென்ம சுவாபங்கள் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தை நம்மிடத்தில் கொடுத்து நுழைந்து விடுவான். அவனுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது சிற்றின்பம் போல இருக்கும். அப்போதைய சூழலுக்கு அது ஒரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பது போல இருக்கும். ஆனால் அவன் நம்மிடத்தில் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து ஒவ்வொன்றாக எடுத்து 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 நம்மை ஒன்றுமில்லாதவனாக, அதாவது ஒரு நோய் வந்து மனிதனை அரித்து கொல்லுவது போல அவன் நம்மை ஆக்கி விடுவான். ஆனால் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படும்படியாக காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிறவர்களாய், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தர் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கும் வண்ணம் நம்முடைய ஜீவியம் அமையுமே. ஆனால் இருக்கிற ஆசீர்வாதங்கள் 2 மடங்காக, 5 மடங்காக, 10 மடங்காக, அது 100, 1000 என்று வேதத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல ஆசீர்வாதங்கள் வளர்ந்து கொண்டே போகும். எனக்கு அன்பானவர்களே, எனவே சாத்தானுடைய பார்வை உங்கள் மேல் படாத அளவுக்கு சாத்தானுக்கு விலகியே இருங்கள். சாத்தானுக்கு தூரமாகவே நீங்கள் வாழுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று எபேசியரிலே வாசிக்கிறோம். அவன் பொல்லாதவன். அவன் ஆங்காங்கே வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். சாலைகளிலே யாரை எப்பொழுது பிடிக்கலாம், 2 வீலரை பிடிக்கலாமா, 4 வீலரை பிடிக்கலாமா என்று காவல்துறை அதிகாரிகள் அங்கும் எங்கும் இப்படியே சுற்றி கொண்டு இருப்பதை போலதான் சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்க இருக்கான்னு தெரியாது, அங்க இருப்பான். நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அவனை கண்டாலே தூட, ஐயோ இவன் பார்த்தாலே விளங்காது, இவங்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டாலே ஆகாது அப்படின்னு நினச்சி நம்முடைய உறவுகளையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் கர்த்தரோடும் அவருடைய வசனத்தோடும் அவருடைய பிள்ளைகளோடும் திருச்சபையோடும் வைத்து கொண்டோமே. ஆனால் அவர் நம்மளை பார்த்தார்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் மேற்படியா மற்றவன் பார்த்தானா உள்ளதெல்லாம் நம்மை விட்டு எடுத்து விடுவான், நஷ்டத்தை ஏற்படுத்துவான். ஆனால் ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே படப்பட லாபங்களும் ஆசீர்வாதமும் ப்ரமோஷனும் நமக்கு உண்டாகும். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த கால விளைக்காக ஸ்தோத்திரம். 2 விதமான பார்வையை குறித்து நாங்கள் பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்தில் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் கேட்கிறீர். அவன் சாத்தாம யோபு மேலே ஒரு கண்ணு வச்சான். ஏன் நம்ம இவனை டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் இவனை நாம் பரிசோதிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ஆசீர்வாதங்கள் 2 மடங்காக வந்தது, உயர்வு வந்தது, தீர்க்காயுசு வந்தது, அழகான பிள்ளைகள் வந்தார்கள், கர்த்தருக்காக இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தது. எனவே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் உறவுகளை, பழக்க வழக்கங்களை சாத்தான் சம்பந்தப்பட்ட காரியத்திலிருந்து, சாத்தான் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலிருந்து விலகி எங்களை காக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை உயர்த்துகிற, எங்களை நேசிக்கிற ஆண்டவர் பக்கமாய் நாங்கள் வைத்துக்கொள்ள உங்களுடைய கவனம், பார்வை எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கத்தக்க. நாங்கள் பாவம் செய்தால் நீர் எங்களை பார்க்க மாட்டேன். நாங்கள் அக்கிரமத்துக்குள்
ஆழமாய் போய்விட்டால் நீர் எங்களுக்கு தூரமாகி விடுவீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடாது. நீர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். சாத்தான் எங்களுக்கு தூரமாக இருக்கணும். அந்த அனுபவத்தை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.